வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ரொம்ப சுவையான டிஃபனுக்கு ஒரு க்ரீன் சட்னி தான் செய்ய போகிறோம். கொத்தமல்லி புதினா கட்டை வச்சு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கேன், ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போ தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணுறதுக்கு கொத்தமல்லியை நல்லா இலையை மட்டும் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் கழுவி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இது கூட வரமிளகா, நீட்ட மிளகாய் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி குண்டு மிளகாய் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி எடுத்து இதை எண்ணெயில் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா கருகாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு பின்னாடி பூண்டும் இஞ்சியும் ஒரு 4 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இதெல்லாம் இது கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே எல்லாம் வதங்கட்டும். இது கூட பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இந்த எண்ணெயில் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு பரட்டு பரட்டிக்கோங்க. அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நிறையா கொத்தமல்லி இருக்க மாதிரி தெரியும். இது கழுவிட்டு சேர்க்குறப்ப எண்ணெயில் வதங்குறப்ப கம்மியாயிரும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பின்னாடி தான் அரைக்கணும். அது வரையும் பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீர் சத்து இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காய் துருவல் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொத்தமல்லியோடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த பக்கம் ஓரமாக ஆறட்டும். நம்ம புதினா வதக்கி விட்டுக்கலாம். புதினாவும் இந்த இந்த மாதிரி தான் வதக்கணும். இப்போ புதினா சட்னி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். இப்போ இது கூடவே உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படியே எண்ணெயில் நல்லா பொரியட்டும், பொன்னிறமாக பொரியட்டும். இதில் வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பச்சை மிளகா சேர்த்துட்டு
லைட்டாக இஞ்சி 4 பூண்டு இது கூட சேர்த்து எண்ணெயிலே நல்லா புரட்டி விடுங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட தேங்காயும் உடச்சக்கடலை பொட்டுக்கடலை வந்து ஒரு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளி இது கூட சேர்த்துட்டு எண்ணெயிலே இதையும் வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு நல்லா பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா புரட்டி விடுங்க. அந்த மாதிரி எல்லாமே இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பின்னாடி தான் நம்ம புதினா கட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியே இல்லாமல் ஒட்டை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். இப்போ புதினாவை இது கூட சேர்த்துட்டு உப்பு லைட்டாக உப்பு இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில். புதினா வந்து நிறையா தெரியுது, ஒரு கட்டு நிறையா இருக்குது. இப்போது 2 நிமிஷத்தில் அப்படியே ஃபுல்லாகவே நல்லா வதங்கி வதங்கி வரும். அப்போ நல்லா வதங்கி வர்றப்ப கம்மியாயிரும். நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் வதக்கி விடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கி வந்தாலே நல்லா அந்த சட்னி வந்து கெடாமல் இருக்கும். எண்ணெயிலே நல்லா வதங்கணும் நல்லா. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். புதினா சட்னிக்கு வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இது ஆறட்டும் ஒரு பக்கம். ஏற்கனவே நம்ம கொத்தமல்லி சட்னிக்கு வந்து நல்லா வதக்கி விட்ருந்தோம். அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிடலாம். நான் ஏற்கனவே வதக்கிறப்ப உப்பு சேர்க்கலை. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் வதக்கினதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டு வர்றேன். இப்போ இதை தாளிச்சுக்கலாம். இதே கடாயில் நல்லா கடாய் சூடானதுக்கு முன்னாடி எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கலந்து விடுங்க. அந்த மாதிரி கெட்டியாக வேணும்னா ரொம்ப கெட்டியாக வச்சுக்கோங்க. கொத்தமல்லி சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ ஒரு அருமையான
கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து புதினா சட்னி ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ வதக்கினதை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா இந்த மாதிரி சேர்த்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொரகொரப்பாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ கடாயில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அருமையான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை இட்லிக்கு இப்போ ஒரு தோசை ஊற்றி இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஏற்கனவே தக்காளி சட்னி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி தொக்கு அது சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன். பொங்கல் எல்லா டிஃபனுங்களுக்குமே நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.